நீதிபதி சந்துரு வந்து திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் ஒரு இடதுசாரி தானே, அவர் என்ன வலதுசாரியா? அப்போ திமுகவோட கொள்கையோட ஒத்து தான் போவார். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? இவங்க என்னமோ உத்தமர் மாதிரியும் அவங்க என்னமோ அவங்க கொள்கையை கொண்ட ஆளை கொண்டு வந்து பதவியில் வச்ச மாதிரி இவர் பேசுகிறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் நியமன பதவி இருக்குல்ல, மத்திய அரசு நியமிக்கிற நியமன பதவியில் எல்லாருமே உங்களோட தத்துவம் கொள்கை பேசுகிற ஆர்எஸ்எஸ் காரனை தான் கொண்டு வைக்கிறீங்க. ஆளுநர் யாரை கொண்டு வைக்கிறீங்க? ஆளுநர் பக்காவான ஆர்எஸ்எஸ் காரனை தான் கொண்டு வைக்கிறீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும். இதில் என்னமோ இவங்க வந்து ஊருக்கு உபதேசம் எடுக்கிறாங்க. உமாமாமி சொல்கிறாங்க ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயம், எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு நபர் ஆணையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு உமாமாமி சொல்கிறாங்க. அதாவது கூட படிக்கிற மாணவர்கள் 4 பேர் போய் அவன் வீட்டுக்கே போய் அவனை வெட்டுறானுங்க. இது வந்து மாமிக்கு வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயம், எங்கேயோ ஒன்று நடக்குது அப்படின்னு கடந்து போவாங்களாம் மாமி. அதாவது வந்து பூணூல் போட்ட ஒருத்தவனை வந்து வெட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், மாமிக்கு கொதிக்கும், இல்லை உணர்வு வரும். அதாவது வேற யாரையோ தானே வெட்டியிருக்காங்க, ஆனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. பார்த்து இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க அரசு பள்ளியில் கட்டாயமாக நடக்கும் பார்த்துக்குங்களா. அதாவது அதை படித்தவங்களுக்கு இல்லைனா பிள்ளைய அதில் படிக்க வச்சவங்களுக்கு தெரியும். மாமி மாதிரி ஆட்கள் அந்த பக்கமே போயிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எப்படி அந்த அரசியலை பேச முடியும்? அரசுக்கு அது தெரியாமையா இருக்கும்? உமாமாமி சொல்கிறாங்கல்ல, மாணவர்களிடையே திராவிட கொள்கையை கொண்டு போய் திணிக்கிறாங்க அப்படின்னு உமாமாமி சொல்கிறாங்கல்ல, இவங்க எப்படி தெரியுங்களா? இவங்க கொள்கை எப்படி தெரியுமா கொண்டு போய் திணிப்பாங்க மத்திய அரசு பாடத்திட்டத்தில்? அதாவது ஒலி எப்படி மாசுபடுதுன்னா, மசூதி இருக்கிறதுனால ஒலி மாசுபடுது, அங்கே வாங்க ஊதுறாங்கல்ல அதனால தான் ஒலி மாசுபடுது அப்படின்னு ஒரு பாடத்திட்டத்தை வைப்பாங்க பார்த்துங்க. அதை எதிர்த்து இந்தியா முழுக்க அவனும் கேள்வி கேட்க மாட்டான், தமிழ்நாட்டில் மட்டும் தான் கேள்வி கேட்குறானோ. ஏன்னா இங்கே தான் அதுக்கு எதிரான சித்தாந்தம் இருக்குது. அப்போ மாமிக்கு உடைச்சலாக தானே இருக்கும். திராவிட சித்தாந்தத்தை இங்கே நுழைச்சா கொஞ்சம் வழியாக தானே இருக்கும். அது மட்டும் இல்லை, மத்திய அரசோட நவோதயா பள்ளி இருக்குல்ல, அது மூலமாக எப்படி ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை திணிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லை. அதனால் மாமி வந்து இங்கே கதறாங்க, திராவிட தத்துவத்தை மாணவர்கிட்ட திணிக்கிறாங்களாம். அதாவது ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை வந்து திணிக்கிறப்ப மாமிகளுக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு, இது திணிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை மாமியே? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.